ட்ரேக் பால்மா எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே லைக் போடுங்க. முடிஞ்சவங்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோனிய ஹீரோவை லவ் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவரோட லவர் கேய் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோவை காதலிக்க போறா. ஹீரோனி ஹீரோவை லவ் பண்ண வச்சுட்டாக்க கேயால ஒன்னும் பண்ண முடியாது. மறுபடியும் தனக்கு கிடைச்சிருவான் தான் ஷீன் இப்படி சொல்லியிருப்பாரு. அவருக்காக ஹீரோனியும் அந்த வேலையை பாக்குறாங்க. அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஹீரோனி சிரிச்ச முகத்தோட கிளாஸுக்கு வரா. அவளை பார்த்த ஆயா என்னடி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு கேட்க இவ ஒன்னும் இல்லன்னு சொல்றா. ஆனா அவ வர்றதா இல்ல நச்சரிக்கிறா. வேற வழி இல்லாம இவளும் நேத்து நடந்ததை சொல்றா. நேத்து ஹீரோனி ஹீரோக்கு தெரியாம அவர் பின்னாடியே அவர் வீட்டுக்கு போக ஒரு கட்டத்துல அவளை பார்த்த ஹீரோ அவளை கூட்டிட்டு போய் அவர் அப்பா முன்னாடி நிறுத்துறாரு. ஹீரோனி கொஞ்சம் கூட தயங்காம அவ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோட சித்தி அதிர்ச்சியாக ஹீரோ ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள ஹீரோனி ஹீரோ கைய பிடிச்சு ஆமா நான் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படித்தானே ட்ரேக் பேபின்னு அவரை பார்த்து கேக்குறா. உள்ளுக்குள்ள எங்க ஹீரோ கைய உதறி விட்டுருவாரோன்னு பயமா இருக்கு. நல்ல வேலை ஹீரோ அந்த மாதிரி பண்ணல. அவரு ஹீரோனி கைய தடவி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப ஹீரோடைய அப்பா உன் பேர் என்னமான்னு கேட்க அவளும் அவ பேரை சொல்லிட்டு சீக்கிரமாவே மிஸ்ஸஸ் பால்மா ஆக போறன்னு சொல்லி அப்பாக்கு கை கொடுக்க அவ பேசின விதம் அப்பாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவரும் கைய பிடிச்சு குலுக்கிட்டு உள்ளவாமா ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. வேண்டாம் நான் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. எவ்வளவு நாளா காதலிக்கிறீங்கன்னு அப்பா கேட்க 5 நிமிஷமா ஆனா நாங்க பிரிய மாட்டோம்னு சொல்றா. அதை கேட்டு சிரிச்ச ஹீரோடைய அப்பா என்ன ஹீரோ அப்பான்னு கூப்பிடாத அங்கிள் ஸ்டீவ்னு கூப்பிடு. இவ என்னோட ஃபியான்சி கட்ரீனான்னு ஹீரோட சித்திய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உடனே ஹீரோனி அப்பாக்கும் கட்ரீனாக்கும் ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. பிளாஷ்பேக் இதோட முடிய இதை கேட்ட ஆயா அது இருக்கட்டும் இப்ப எதுக்காக சந்தோஷமா இருக்குன்னு கேக்குறா. நீ ரொம்ப ஸ்லோடி. இப்போ ஹீரோ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு இவ சத்தமா சொல்ல இவ சொன்னது பக்கத்துல இருந்த பொண்ணுங்க காதலையும் விழுந்துருது. அவங்க இவ சொன்னதை நம்பாம இவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோனி அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க என்னவாவது சொல்லிட்டு போங்க ஆனா ஹீரோ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அதுக்கு ஆயா நீ இப்படியே கனவு கண்டுட்டு அவன் இப்ப வந்து உன்னை பிரேக்கப் பண்ண போறான்னு சொல்ல இவ பண்ண மாட்டான்னு சொல்றா. ஒருவேளை ஹீரோ இவளை பிரேக்கப் பண்ணிக்கலன்னா சாப்பாடு வாங்கி தரேன்னு 2 பேரும் பந்தயம் வச்சுக்கிறாங்க. கரெக்டா அப்போ ஹீரோ கிளாஸ் ரூம்குள்ள வராரு. அவரை பார்த்த ஹீரோனிக்கு உள்ளுக்குள்ள பிரேக்கப் பண்ணிடுவாரோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா வந்த ஹீரோ ஹீரோனிய கண்டுக்காம அவர் பிளேஸ்ல உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. பந்தயத்துல தோத்து போனதுனால ஆயா சொன்ன மாதிரி ஹீரோனிக்கு ஏதோ சாப்பிட வாங்கி கொடுக்கறா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க அவங்கள ஹீரோ கிராஸ் பண்ணி போறாரு. அவர் பின்னாடியே கேய் போறா. அதை பார்த்த ஹீரோனி கேய் ஹீரோவை காதலிக்க வச்சுட்டானா ஷீன் அழுவான். அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே இவளும் ஆயாவும் போறாங்க. ஹீரோ வழக்கம் போல மரத்து கீழே இருக்க பெஞ்சில தூங்க போறாரு. பின்னாடியே போன கேய் ஹீரோ கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரத்துல இருந்து ஆயாவும் ஹீரோனியும் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால பக்கத்துல போலான்னு முயற்சி பண்ண அங்க ஷீன் வந்துடுறாரு. அவரும் ஹீரோவும் கேயும் பேசிட்டு இருக்கிறத பாத்துறாரு. பார்த்த உடனே கண் கலங்கிடுது. அதை பார்த்த ஹீரோனி ஷீன் வா கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு கூப்பிடுறா. ஆனா ஷீன் வர மாட்டேங்கிறாரு. உடனே ஹீரோனி ஆயாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு ஷீனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட போறா. அங்க போன உடனே ஷீனை கேய் கிட்ட நிக்க வச்சுட்டு இவ ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்கிறா. ஷீனை பார்த்த கேய் ஷீன் இங்க எதுக்காக வந்த என்ன பின் தொடர்றியான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோனி கேய் ஷீனை என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் சொன்னவ ஹீரோ கிட்ட ஷீனை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஆனா கேய் ஹீரோனி ஹீரோவை அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்லையா அதை நம்ப மாட்டேங்கிறா. உடனே ஹீரோனி ஹீரோ கிட்ட நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க ஹீரோவும் ஆன்னு சொல்றாரு. உடனே ஹீரோனி பாத்தியா அவன் ஒத்துக்கிட்டான்னு சொல்ல அதுக்கு கேய் அவன் ஆமான்னு சொல்லல ஆன்னு சொன்னான்னு சொல்ல ஆனா ஆமான்னு அர்த்தம் உனக்கு தெரியாதா எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் வேலை இருக்கு நீங்க போங்கன்னு கேயையும் ஷீனையும் அங்கிருந்து அனுப்பிடுறா. ஹீரோ அவளையே பார்க்க ஏன் இப்படி பாக்குறேன்னு இவ கேட்க அவரு பதில் சொல்லாம தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹீரோனி ஹீரோ கிட்ட இங்க பாரு ஹீரோ ஷீன் கேய் முன்னாடி மட்டும்தான் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றா. உடனே ஹீரோ எழுந்திருச்சு உட்கார அதை பார்த்த ஹீரோனி ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன் நான் சொன்னதை கேட்டு ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்குன்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோ இப்படியே கனவு கண்டுட்டு நீ ரொம்ப அசிங்கமா இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிடுறாரு. ஹீரோ அவளை அசிங்கமா இருக்கன்னு சொன்னது ஹீரோனிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து ஆயா என்ன ஆச்சுன்னு கேக்குறா. நான் தான் இந்த கேள்வியை கேட்கணும் திடீர்னு எங்கடி போனேன்னு இவ கேட்க இயற்கை அழைப்பு அதனாலதான் போயிட்டேன் நீயும் ஷீனும் பேசிட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சுன்னு கேக்குறா. ஆயா ஷீனை பத்தி சொன்ன உடனே ஹீரோனி இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணதை மறந்துட்டு ஷீனும் கேயும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா தெரியலையேன்னு அவங்களுக்காக வருத்தப்படுறா. அடுத்ததா டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருக்க ஹீரோனிக்கு சுத்தமா புரியல. அப்பதான் ஹீரோ கிளாஸுக்கு வராரு.
அவரை பார்த்த டீச்சர் ஹீரோ ஏன் கிளாஸுக்கு லேட்டா வந்தன்னு கேட்க ஹீரோ அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. டீச்சரும் சரி போய் உன் பிளேஸ்ல உட்காருன்னு சொல்ல ஹீரோவும் போயிடுறாரு. அதை பார்த்த ஹீரோனி டீச்சர் கேட்ட கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல. அது பரவாயில்லையா, என்னடா நியாயம் இது, அவன் டிரான்ஸ்பர் ஆனதுனாலயா இப்படி நடந்துக்கிறாரு, ஒருவேளை நானும் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனா இந்த மாதிரி லேட்டா வரலாம் தூங்கலாம் போல இருக்குன்னு நினைக்கிறா. அப்போ பாடம் எடுத்து முடிச்ச டீச்சர் எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு. கொஸ்டின் பேப்பரை வாங்கின ஹீரோனி சீக்கிரமா டெஸ்ட் எழுதிட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறா. பதில் தெரிஞ்சாதானே சீக்கிரமா எழுதிட்டு கிளம்புறதுக்கு. அவளுக்கு எதுவுமே தெரியல, மண்டைய பிச்சுக்கிறா. அதே சமயம் டீச்சர் பாடம் இருக்கிறப்போ ஹீரோ தூங்கினாலும் டெஸ்ட ஃபர்ஸ்ட் ஆளா முடிச்சிட்டு ஆன்சர் ஷீட்டை டீச்சர் கிட்ட கொடுக்கறாரு. அவரோட ஆன்சர் ஷீட்டை பார்த்த டீச்சர் பசங்களா ஹீரோ கிளாஸுக்கு லேட்டா வந்தாலும் கிளாஸ்ல தூங்கினாலும் எல்லா பதிலையும் கரெக்டா எழுதிருக்காரு, நீங்களும் அவரை மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பாராட்டிட்டு அவரை வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஒவ்வொருத்தரா டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆயா கூட சீக்கிரம் எழுதி முடிச்சிடுறா. ஃபர்ஸ்ட் ஆளா டெஸ்ட முடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட ஹீரோனி தான் கடைசியா முடிக்கிறா. வெளியே வந்த ஹீரோனிய அவ ஃப்ரெண்ட் ஆயா நீ தானே கடைசியா எழுதி முடிச்சேன்னு கிண்டல் பண்றா. லேட் ஆகுதுன்னா வீட்டுக்கு போக வேண்டியது தானே, உன்னை யாரு வெயிட் பண்ண சொன்னான்னு ஹீரோனி கேட்க மத்தியானம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுடின்னு சொல்றா. ஹீரோனி பதில் சொல்றதுக்குள்ள அந்த பக்கமா கேய் போக அவ திங்ஸ தூக்கிக்கிட்டு ஷீன் பின்னாடியே போறான். அதை பார்த்த ஹீரோனி அவன் அழறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு சொல்றா. அப்ப ஆயா ஷீனை பார்த்தது போதும், அவனுக்கு கேய் கிடைச்சிட்டா, இதுக்கப்புறம் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான், உன்ன மாதிரி லூசர்ஸ அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோனி முறைக்க ஏய் நான் உண்மையை தாண்டி சொல்றேன், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் ரோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி இதை விடு, மத்தியானம் என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லுன்னு கேக்குறா. ஹீரோனியும் ஷீனை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போனதுல இருந்து கடைசியா ஹீரோனிய பார்த்து அசிங்கமா இருக்கன்னு சொன்னார் இல்லையா, அது வரைக்கும் சொல்றா. அதை கேட்ட ஆயா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அப்படியா சொன்னா, உண்மையாவே அவனுக்கு தைரியம் ஜாஸ்தின்னு சொல்றா. அதை பார்த்த ஹீரோனி இதுல சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்கு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட அசிங்கமா இருக்கிறன்னு சொல்லி இருக்கிறான், என்ன பார்த்தா அப்படியா இருக்குன்னு கேட்க சாரி டி, ட்ரேக் எப்போதான் பேசுவான், ஆனா இந்த மாதிரி பேசுவான்னு நான் நினைச்சே பார்க்கல, இந்த மாதிரி பேசுனதுக்கு அவன் பேசாமலே இருந்திருக்கலான்னு ஹீரோனி சொல்ல இன்னொரு பக்கம் ஆயா ஹீரோ சொன்னதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கிள் ஸ்டீவ் அங்க வராரு. வந்தவர் ஹீரோனிய கூப்பிட அவரை பார்த்த ஹீரோனி என்ன இந்த பக்கம்னு கேட்க நாங்க டின்னர் சாப்பிட போறோம், போற வழியில உன்னை பார்த்தனா அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன்னு சொல்றாரு. பார்த்தாக்க ஸ்டீவோட கார்ல கட்ரினாவும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. கார் தூரத்துல இருந்தனால ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஹீரோ பார்த்த ஹீரோனி அங்கிள் ஸ்டீவுக்கு ஆயாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஆயாவும் அங்கிள் ஸ்டீவுக்கு ஹாய் சொல்லிட்டு ஹீரோவிட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றா. அவ சொன்னதுக்கு வெக்கப்பட்ட ஸ்டீவ் அவங்க ரெண்டு பேரையும் டின்னர் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட ஒத்துக்கிறாங்க. அடுத்ததா காரு கிட்ட போக ஹீரோனிய பார்த்து எந்த ரியாக்டும் பண்ணல, அவரு பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஹீரோனி அவர் பக்கத்துல உட்கார காதுல ஹெட்போன் போட்டு கண்ணை மூடி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்ததா கார்ல போறப்போ ஆயா கட்ரினாவும் ஹீரோவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்கன்னு ஹீரோனிக்கு மெசேஜ் அனுப்புறா. மெசேஜ பார்த்த ஹீரோனி அவங்கள பார்க்க ஆயா சொன்ன மாதிரி அவங்க ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் சந்தேகமா இருக்கு. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிடுறாங்க. ஏகப்பட்ட ஃபுட் இருக்கு. அப்ப அங்கிள் ஸ்டீவ் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, பத்தலனா ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஏன்னா அவரு வெளிநாட்டுல நிறைய ரெஸ்டாரண்ட் பிரான்சைஸ் வச்சிருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட ஆயா வாவ் அப்படின்னா எங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும்னு சொல்லுங்க. சரி ஹீரோடைய அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. ஹீரோக்கு 12-13 வயசு ஆகுறப்போ அவருடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் கட்ரினாவை மீட் பண்ணாராம். இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு அவங்க கைய பிடிக்கிறாரு. அப்ப ஆயா கையில இருந்த ஸ்பூனை கீழே போட்டுறா. ஸ்பூனை குடிஞ்சு எடுத்தவ எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அடுத்ததா ஹீரோனி வீட்டுக்கு போக அவளோட அம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க. அவளும் ஆயாவும் ப்ராஜெக்ட் பண்ணதா சொல்றா. ஆனா அப்பா புது பாய் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டானான்னு கேட்க அதுக்கு ஹீரோனி அப்பா நானும் அதுக்கு இன்னும் ரெடி ஆகல, பாய் ஃப்ரெண்ட் இருந்தாக்க சரியா படிக்க முடியாதுன்னு சொல்றா. இந்த வயசுல பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் நல்லதாமா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ரொம்ப சீரியஸா இருக்காதன்னு சொல்றாரு. அதுக்கு அம்மாவும் ஆமா சந்தோஷமா இரு, அதே சமயத்துல படிப்பை கோட்டை விட்டுறாதன்னு சொல்றாங்க. இவ்வளவு சரின்னு சொல்ல அப்ப அம்மா யூஎஸ்ல இருக்க உன் அண்ணன் போன் பண்ணா, உன்னை ரீச் பண்ண முடியலன்னு சொன்னா, என்னன்னு பாருன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனி மொபைல பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. அதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறா. மறுநாள் ஸ்கூலுக்கு போன ஹீரோனி தூங்கி வழிறா. அதை பார்த்து ஆயா என்ன ஆச்சுன்னு கேட்க என்ன ஆச்சுன்னா கேக்குற, நீ நேத்து அனுப்பின மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி தூக்கம் வரும்னு கேக்குறா. என்ன விஷயம்னா நேத்து ஆயா சாப்பிடுறப்போ ஸ்பூனை கீழே போட்டா இல்லையா, அதை எடுக்கிறப்ப கூட எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆனாலே அது கட்ரினா கைய ஹீரோ பிடிச்சிருக்காரு, அததான் இவ பார்த்திருக்கிறா. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹீரோனியால நைட்டு சரியா தூங்க முடியல, அதனாலதான் இப்போ தூங்கி வழிறா. அப்ப ஆயா அவங்க ரெண்டு பேரும் ஏன் கை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படலையா, எனக்கு என்னவோ இதெல்லாம்
இதெல்லாம் கட்ரினாவுடைய வேலைன்னு தான் தோணுது. அவங்களுக்கு இனிமே மரியாதை கொடுத்து பேச மாட்டேன்னு சொல்றா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன இருந்தா எனக்கு என்னன்னு ஹீரோனி கேட்க, நீ ஏண்டி இப்படி பேசுற? அங்கிள் ஸ்டீவ் உன்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் அவரை ஏமாத்துறாங்க. உண்மை தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் கண்காணிக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு ஆயா நல்ல ஐடியா அங்கிள் ஸ்டீவுக்காக நாம இதை பண்ணணும்னு சொல்றா. என்னவோ எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்க விடுன்னு சொல்லிட்டு ஹீரோனி படுத்துக்கிறா. அடுத்ததா கிளாஸ் நடக்குது. ஹீரோ ஒரு பக்கம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. டீச்சர் கிளாஸ்ல இருக்க பசங்களை 2 பேரா ஸ்கூல்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்றாங்க. அடுத்ததா டீச்சரே பசங்க எல்லாரையும் பேர் பண்ணி விடுறாங்க. அந்த வரிசையில ஹீரோனி ஹீரோ கூட பேர் ஆகுறாங்க. ஹீரோனிக்கு உள்ளதுலயே இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அதாவது குக்கிங் கிளாஸ். ஆனா விதி இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க ஹீரோ கூட பார்ட்னரா போட்டாங்க. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம கேக் செய்ய போறாங்க. ஹீரோனி சந்தோஷமா கேக்குக்கு தேவைப்படுற பொருட்களை எடுத்துட்டு இருக்க, அப்ப டீச்சர் பேரா தானே சமைக்கணும், 2 பேருமே ஒரே டிஷ்ஷை தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இன்னும் வரல. அதை பார்த்த ஹீரோனி அவன் வரா கட்டி போட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம், அப்புறமா டீச்சர் கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கேக் செய்ய ஆரம்பிக்கிறா. இவ கேக் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஹீரோ வரவே இல்ல. இவ மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருந்த எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. வேலையை முடிச்ச ஹீரோனி ட்ரெஸ் மாத்திட்டு வரா. மணி இப்போ 5:30. அவ அம்மாக்கு அம்மா கேக் கொண்டு வர நானே செஞ்சதுன்னு மெசேஜ் அனுப்பிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்த கேக் எடுத்துட்டு மேம் கிட்ட காமிக்கலான்னு போறா. அப்போ அங்க இருந்து யாரோ சத்தம் போட யாருன்னு போய் பாக்குறா. பார்த்தாக்க சத்தம் போட்டது ஹீரோ தான். அவரை பார்த்த ஹீரோனி கேக் பண்ண புரியான்னு கேட்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவரு கேட்க, நீ தப்பா பண்றன்னு சொல்றா. ஹீரோ எதுவும் சொல்லாம அவளையே பார்க்க என்னவோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவ கிளம்ப, ஹீரோ அவ கையில இருக்க கேக்க குடுன்னு பிடுங்குறாரு. இவ விட மாட்டேன்னு இவ ஒரு பக்கம் இழுக்க 2 பேர் கை தவறி கேக் கீழே விழுந்துருது. அதை பார்த்து ஹீரோனி அழ, ஹீரோ அந்த கேக் எடுத்து ஹீரோனி கிட்ட கொடுக்க, இத நான் என்ன பண்றதுன்னு அவ கேட்க, உடனே ஹீரோ அத வேற இடத்துல வச்சுட்டு போறாரு. அதை பார்த்த ஹீரோனி, என் கேக்க வேஸ்ட் பண்ணதும் இல்லாம புது கேக் பண்றதுக்கு உதவி பண்ணாம போறியா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு உதவி பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்னொரு கேக் செய்யறதுக்கு கூட்டிக்கிட்டு போறா. அடுத்துதான் 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கேக் பண்ணி முடிக்கிறாங்க. கேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணணும், இல்லனா நமக்கு பாயிண்ட்ஸ் கம்மி ஆகும்னு ஹீரோனி சொல்ல, ஆனா ஹீரோ அதை காதல வாங்காம அவர் பண்ண கேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததான் 2 பேரும் பண்ண கேக்க கொண்டு போய் மேம் கிட்ட காமிக்க, ரொம்ப லேட்டா பண்ணிட்டு வந்ததுனால மேம் அவங்கள கண்டிக்கிறாங்க. அப்பதான் டீச்சர் 2 பேரோட கேக் டிசைனும் வேற மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஏன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நாங்க 2 பேரும் பேரா பண்ணலன்னு சொல்றாரு. அடுத்ததான் ஹீரோ ஸ்கூல்ல இருந்து வெளியே போக பின்னாடியே வந்த ஹீரோனி, நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவரு இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா டீச்சர் கிட்ட நாங்க பேரா பண்ணலன்னு சொன்னார் இல்லையா, அத சொல்லி இப்படி சொல்றியே, கொஞ்சமாவது நியாயமா இருக்கான்னு கேக்குறா. ஆனா ஹீரோ அவ சொன்னதை கண்டுக்கவே இல்ல. அப்போ அவருக்கு ஏதோ மெசேஜ் வர அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஹீரோனியும் அது என்ன மெசேஜ்னு பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க, முடியல. அப்ப ஹீரோ பேசி முடிச்சிட்டியா பாயின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோனி அவ வீட்டுக்கு போகாம ஹீரோ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன ஹீரோ கட்ரினா கிட்ட கேக்க கொடுத்துட்டு அவங்கள ஹக் பண்றாரு. அதை பார்த்து ஹீரோனி அதிர்ச்சியாக இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.